உண்மையான பிரச்சனை எதுவோ அதை தொட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அப்போ அது என்னது? அதைத்தான் ஷேகுமார்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பேசுனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இப்படிதான் மக்களுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சந்தோஷமான நிம்மதியான சொர்க்க வாழ்க்கை எனக்கு இருக்குது என்பதையும் மறந்து போச்சு, மறக்கடிக்கப்பட்டு போச்சு. ஆனா மக்கள் எல்லாம் இந்த களிமா விடுதலை வாங்கி கொடுக்குறது தான் வந்துருக்கு. அதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த பிரச்சனை பிஜேபி அது பண்ணிட்டான் அப்படியே குதிக்கிறது. உடனே அவன் அப்படியே சைலண்ட், அப்புறம் சைலண்டாக இன்னொன்று தூக்கி போடுவான், குதிக்கிறது, திரும்ப அப்படியே சைலண்ட் ஆகும், திரும்ப இன்னொன்று போடும். சரி, அவன் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இல்லை. அதில் இன்னைக்கு யாரும் எந்த உலமா, ஜமாத் உலமாவாக இருக்கட்டும், எந்த உலமா, எந்த உமாரா, யாரும் எந்த ஆட்சியர், எந்த தலைவர், யாருக்கும் எந்த இது எந்த தலைவராக பேசுகிறான், எந்த கட்சி தலைவராக, முஸ்லீம் கட்சிக்கார ரோட்டில் நின்று கத்துறதுக்கு தெரியுது, கூட்டம் போட தெரியுது, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தெரியுது. அந்த களிமா எப்படி இருக்கணும் அதை யாரும் பேசுகிறதும் இல்லை. அதை பேசுனா அதெல்லாம் இந்த காலத்தில் அதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் எதுக்கு? தரீகத்தில் உள்ளவங்களே மறைச்சி வைக்கணும். எவ்வளோ காலம் மறைச்சி என்ன எது மறைச்சி என்ன செய்யணும்? எல்லா முசீபத்தும் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இவங்க தரீகத்தை மட்டும் மறைச்சி வச்சு என்ன சாதிச்சிங்க? இதுவரைக்கும் என்ன சாதிச்சிங்க? சுதந்திர போராட்டம், என்ன சுதந்திரம்? ஒரு சுதந்திரமும் கிடைக்கல இது வரைக்கும். வெள்ளைக்காரன்ட்டு தப்பிச்சு கொள்ளைக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்குது. வெள்ளைக்காரனே பரவாயில்லன்ற மாதிரி தான் இன்றைக்கி எப்படி இருக்குது ஆட்சிகள்லாம். சுதந்திரம்னு ஒன்று இருக்குது, மறந்துட்டேன் அப்படியா? எனக்கு இல்லைங்க, எனக்கு இந்த பிரச்சனை சரியான போகுதுங்க. மனசை ஈர்க்க மாட்டேங்குது. காசு பண்ணணுன்னா அப்படியே அடிச்சுக்குது. துனியா, இந்த வீடு வாசல் காரு பங்களா இதெல்லாம் சொன்னோன்னு அப்படியே மனசு அப்படியே ஈர்க்குது, அப்படியே பிடிச்சி இழுக்குது. சொர்க்கம், அல்லாஹ், ரசூல், ஒன்றும் சுதந்திரத்தை வச்சு என்னங்க பண்ணுறது? தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमे पिराने सलासिल का पेर मुरी का आस्था। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा। बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. பெரியவர்களே,
சகோதரர், தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இல்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ஜஹர் கண்மை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கற்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லா படைப்புகளை விட மனிதர்களை நம்மை சிறப்பானவர்களாக, சிறந்த படைப்பாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் இந்த சிறந்த படைப்பு தான் உலகத்தில் மிகவும் சிரமப்பட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு கொண்டிருக்கும். எல்லா படைப்புகளை விட உயர்ந்த படைப்பு, மேன்மையான படைப்பு அப்படின்னு சொன்னால், எல்லா படைப்புகளை விட சந்தோஷமாக, நிம்மதியாக, எல்லாம் மனசுக்கு பிடிச்ச எல்லாம் கிடைத்த நிலையில் வாழணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதையே மறந்து போன கூட்டமாக மனித சமுதாயம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அதுக்கெல்லாம் எந்த சாத்தியமும் இல்லை, அது வாய்ப்பே இல்லை. அப்படி நினைக்கக்கூடிய மனநிலைக்கு போயிட்டாங்க. அப்போ அதனால தான் சொர்க்கம் என்ற ஒன்றை சொல்லி, அப்படிப்பட்ட ஒன்று இருக்கிறது என்று ஞாபகம் ஊட்டுவதற்காக சொர்க்கத்தை சொல்ல வேண்டிய தேவை வந்துச்சு. சொர்க்கத்தை சொன்னால் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதா, இப்படிலாம் வாழ முடியுமா? அப்போ கூட அதில் இங்கேயே வாழ முடியும்னா மனசு ஏற்றுக்கலை. மரணத்திற்கு பிறகு எங்கேயோ இருக்குது போல். அந்த அளவுக்கு கஷ்டம் என்ன ஆயிடுச்சுன்னா பழகி போச்சு. அடி வாங்கி வாங்கி அது தொடர்படியாக பரம்பரையாக அடி வாங்கினா அப்போ என்ன ஆயிரும், உடலே மறந்து போயிடும். உடம்பை அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிறோம். தேவைகள் வரும் பொழுது அதுக்கேற்ற அடுத்தடுத்து இன்றைக்கி இப்போ மாத்திரை மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, அந்த கிருமி இந்த மருந்தை, ஒரு கிருமி அழிக்கிறது தான் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் மருந்து போட்டால் அந்த கிருமி அழிய மாட்டேங்குது. என்னடான்னா அந்த கிருமி மருந்துக்கு பழகிருச்சு. ஆரம்பத்தில் போட்டப்போ அழிஞ்சு போச்சு. அப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சு, ஓ இந்த மருந்தா, இந்த மருந்துகிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்றத அந்த கிருமி என்ன செஞ்சிச்சு, கற்றுக்கொண்டு தன்னை பலப்படுத்திக்குது. அப்போ அந்த மருந்து கொடுத்தா இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ புதுசாக வேறு மருந்து கிடையாது, அதை விட பவராக என்ன செய்யணும், மருந்து கண்டு. ஒரு கிருமிக்கே அப்படின்னா உலகத்தில் எல்லாமே அப்படித்தான். சூழ்நிலைகள், தேவைகள், சந்தர்ப்பங்கள் இதை பொறுத்து அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், மாறி 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 மாறி. அப்படி மனிதன் இந்த கஷ்டம், சிரமம், அழுத்தம், யார் அழுத்தம் கொடுக்கறது, மனுஷனே தான் கொடுக்குறான். மனுஷனுக்கு பிரச்சனை வேறு யாரையும் கொண்டு இல்லை, மனுஷனை கொண்டு தான். அப்படி மனுஷனை அழுத்தி அழுத்தி புது புது சட்டங்கள், புது புது திட்டங்கள், புது புது கட்டுப்பாடுகள், புது புது விதிகள், இப்படியே போட்டு 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 அப்படியே ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறது, புதுசாக அதிகாரத்துக்கு வரவங்க முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணணும், கட்டுப்பாடாக வைக்கணும். என்ன பண்ணுவாங்க,
ஒரு அதிகாரத்துக்கு வராங்கன்னா நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க செய்கிறது. இப்படி செஞ்சு 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 இந்த உலகம் இப்போ என்னது, ரொம்ப முருகி போயிருக்கு. ஆனால் அதை தாங்கிக்கிட்டு மனுஷன் இருக்கிறான். எடுத்த உடனேயே செஞ்சிருந்தா தாங்க மாட்டாங்க. அப்படி இறுக்கி 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 கடுமையான இறுக்கம். யார் இதில் ஃப்ரீயாக இருக்கிறா? யாருமே ஃப்ரீயாக. குடும்பத்திலே இப்போ நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, கணவர் வந்து கண்டிஷனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாரு, கண்டிஷனாக இருந்தால் மனைவிக்கு கஷ்டம், பிள்ளைங்களுக்கு கஷ்டம். சரி, கணவருக்கு சந்தோஷமா? கணவருக்கும் பிரச்சனை தான். கணவர் ஃப்ரீயாக இருக்க முடியுமா? சொல்ல புரியுதுங்களா? அவரும் ஒரு சிரிக்க முடியாது, சிரிக்கணும்னு நினச்சாலும் சிரிக்க முடியாது, பேசணும்னு நினச்சாலும் பேச முடியாது, மனசு விட்டு பேசணும்னு நினச்சாலும் பேச முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்க, தன்னையும் வருத்தி கொண்டு அடுத்தவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்குறாங்க. அதான் நடக்குது. நான் சொல்கிறது சரியா இல்லையா? இதே தான் அதிகாரத்தில் உள்ளவங்களும் அதே தான். இது குடும்பம், இது சின்ன இடம். இதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய அதிகாரத்தில் இருந்துட்டு சட்டம் போடுறாங்க புதுசு புதுசாக. அது ஒவ்வொரு சின்ன சின்ன அப்படி நம்ம எடுத்துக்க போக வேண்டியதுதான். குடும்பத்தில் இருந்து ஊர் பஞ்சாயத்து, பள்ளிவாசல் ஜமாத்து, இப்படி ஒவ்வொரு எல்லா இதுலேயுமே இருக்கிறத லூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து இன்னும் டைட் பண்ணிகிட்டே போகிறாங்களா? அது அப்படி தான் நடக்கும். போன அரசாங்கத்தை விட இப்போ இப்போ இவன் பிஜேபி இருக்கிறான், காங்கிரஸ் வந்தால் அப்படி தான் இருக்கும். என்ன, இவன் சொல்லிட்டு செய்வான், அவன் சொல்லாமல் செய்வான், அவ்வளோதானே வித்தியாசமே தவிர வேறு ஒன்றும் மாறிட போகிறதில்லை. மனிதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். எல்லா ஹக்கீக்கத்துகள் உண்மை நிலை தெரிஞ்சாதான் நாம் போக வேண்டிய இடம் என்னன்னு தெரியும். அது ஒரு ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தனை வந்து தப்பே பண்ணாத ஒருத்தன் ராஜா போயிட்டு இருந்தார். போயிட்டு இருந்தால் ஒருத்தன் ஏதோ குறுக்காலம் வந்துட்டான். ராஜாவுக்கு கோவம், என் குறுக்காலம் வந்துட்டான், பிடிச்சி ஜெயிலில் போடு. ஜெயிலில் போட்டாங்க. ஒன்றும் தப்பும் பண்ணலை. ராஜா போகும்போது அவன் பாட்டுக்கு குறுக்காலம் வந்துட்டான், ஜெயிலில் போட. கத்துறான், என்ன தப்பு பண்ண, எதுக்கு எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க? அது ஒரு ஆள் இருக்கக்கூடிய ஜெயில். அந்த ஜெயில் ரூம் வந்து ஒரு ஆள் தான் இருக்க முடியும். இவ்வளோண்டு இதில் நான் எப்படி இருக்கிறது? கத்துன்னு கத்துறான், யாரும் கண்டுக்கல. அப்புறம் ராஜா சொன்னால், இன்னொருத்தனை பிடிச்சி உள்ளே போடு, இன்னொரு கைதியும் பிடிச்சி உள்ளே போடு. இப்போ ஒரு ஆளுக்கு எனக்கே பத்தலை, இன்னொருத்தனை பிடிச்சி உள்ளே போட்டிங்களே, எனக்கே பத்தலை. இது வரைக்கும் என்ன சொன்னால், நான் தப்பே பண்ணலை, என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ இடம் பத்தலை, முதல்ல இவனை தூக்குங்க, நான் மட்டும்தான் இருக்கணும். என்ன ஆயிடுச்சு? அவனுடைய நிலையே மறந்து போச்சு. அப்புறமும் கத்துறான். ராஜா பார்த்தான், இவனை எப்படி விட்டா சரி வராது, என்னமோ அவனுக்கு பிடிக்கல, இவனை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். ராஜா என்ன பண்ணா பார்த்தான், ஒரு நல்லா நாற்றம் அடிக்கிற பன்னி எதுக்கு உள்ளே விட்டுரு. ஏற்கனவே இவனை போட்டான், இவனுக்கு இடம் பத்தாது, ஒரு ஆள் தான் உட்கார முடியும், படுக்க முடியும். அதில் இன்னொரு ஆளையும் உள்ளே விட்டா, என்னப்பா இன்னொரு ஆளையும் உள்ளே விட்டீங்களேன்னு கத்திட்டு கிடக்கு. இப்போ என்ன செஞ்சான் ராஜா, உள்ளே ஒரு சரியா நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு இதை உள்ளே விடு அப்படின்னு ஒன்று, அதை உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டா நாற்றம் தாங்க முடியல, இதை முதல்ல வெளியே தள்ளுங்க, இதை முதல்ல வெளியே இப்போ இவனுக்கு பிரச்சனை இப்போ என்ன, இந்த பிராணியை வெளியே தள்ளினா போதும். அப்போ இவனுடைய முதல் பிரச்சனை என்ன, நான் குற்றமற்றவன், என எந்த குற்றமும் செய்யலை, என்னை வெளியே விடணும். இப்போ அதை பற்றி பேச்சே இல்லை. இப்போ இவனுடைய பேச்செல்லாம் என்னது,
இந்த பிராணியை தூக்கி வெளியே விட்டா போதும். இப்படித்தான் என்னது பிரச்சனைகள், அதுக்கு மேல ஒரு பிரச்சனை, அதுக்கு மேல ஒரு பிரச்சனை, இப்படியே மனிதர்கள் திசை திருப்பப்பட்டு உண்மையான பிரச்சனை எதுனே தெரியாத அளவுக்கு எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. உண்மையான பிரச்சனை என்னன்னே தெரியாத அளவுக்கு மறந்து போச்சு. இப்போ என்ன, இதுதானா போதுங்க. அப்படித்தான் இன்னைக்கு என்னன்னா, சம்பாதிச்சா போதுங்க, காசு பணம் வந்தா போதுங்க, ஏதோ அன்றாடம் பிழைப்பு ஓடுனா போதுங்க. இது என்னது? இது கடைசி கட்டம். உண்மையில் என்ன பிரச்சனை, அது அப்படியே மறக்கடிக்கப்பட்டு போச்சு. இது ஒரு சைக்காலஜியில் சொல்லக்கூடிய ஒரு கதை. இதுக்கு பேர் பன்றிமய கோட்பாடு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு மனுஷனை என்ன செய்யணும், அவனை டார்ச்சர் பண்ணணும்னா எப்படி இப்படி என்னன்னு சொன்னால், தனி மனிதர்கள் செய்யக்கூடிய கெடுதல்கள், சின்ன சின்ன தலைவர்கள் செய்யக்கூடிய ஊருக்கு அப்புறம் நகரத்துக்கு, மாநிலத்துக்கு, மாவட்டத்துக்கு, மாநிலத்துக்கு, நாட்டுக்கு, உலகத்துக்கு, இப்படி இவங்க செய்யக்கூடிய தவறுகள், இடைஞ்சல்கள் இப்படி திசை திருப்பப்படும். அதை விட பெரிய ஒருத்தன் இதுவே எனக்கு கஷ்டம்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை நீக்கிறது இல்லை, அதை விட பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டா அவன் என்ன செஞ்சிடும், அந்த கஷ்டத்தை மறந்துடுவான். அப்புறம் அதுக்கும் அவன் ரொம்ப இது பண்ணுறான்னா கொஞ்ச நாள் பார்த்து அதை விட பெருசாக ஒன்று போடு. அப்போ இதை விளங்குவதற்கு ஒரு தனி அறிவு வேணும், இறைவனுடைய அருள் வேணும், குர்ஆனுடைய வெளிச்சம் வேணும், அவுலியாக்கள் ஷேகுமார்களுடைய வழிகாட்டுதல் வேணும். அது இல்லாததுனால மக்கள் என்னது, இந்த கடைசி பிரச்சனை, இது தீர்ந்தா போதும், இது தீர்ந்தா போதும், இது தீர்ந்தா போதும், அது தீரவே தீராது. அது தீர பிரச்சனையே இல்லை. உண்மையான பிரச்சனை எதுவோ அதை தொட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். பேச வேண்டியது அந்த பிரச்சனை தானே தவிர என்ன இல்லை, இந்த கடைசி பிரச்சனை இல்லை. அப்போ அது என்னது, அதைத்தான் ஷேகுமார்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பேசுனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏங்க இந்த பண்ணினாத தாங்க முடியல, இதை வெளியாக்குறத பற்றி வேலை பார்க்காம இது இப்போ தான் ரிலீஸ் பண்ணும் அதை பற்றி பேசிட்டு உட்காந்துருக்குது. அதெல்லாம் நடக்கிற காரியமா? முதல்ல இதை பண்ணணுமே. அப்போ அது புரியவும் மாட்டேங்குது. இப்படி ஒரு வாழ்க்கை, வெளியில் சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சுதந்திரமான வாழ்க்கை எனக்கு இருக்குது என்பதே மறந்து போச்சு அவனுக்கு. அப்படிதான் மக்களுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சந்தோஷமான நிம்மதியான சொர்க்க வாழ்க்கை எனக்கு இருக்குது என்பதே மறந்து போச்சு, மறக்கடிக்கப்பட்டு போச்சு. இந்த முசீபத்து போனால் போதும், இந்த பிரச்சனை போனால் போதும், இப்படி அல்லாஹ். ஷேகுமார்கள் பிரச்சனையுடைய அடிவேர் அது எங்க இருக்குது, அதை தேடி கண்டுபிடிச்சு அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் மக்கள் எல்லாம் இப்போ இது ஒரு 3 படிநிலை தான், அதனால் நமக்கு ஈஸியாக புரியுது. இதுவே உலகத்தில் பார்த்தா 3 இல்லை, 30 இல்லை, 300 படிநிலைகள் தாண்டி கிடக்குது. ஏன்னா 1000 வருடங்களாக வந்த பிரச்சனைகள். அப்போ எப்படி விளங்கும்? அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் இதை விளங்குவதே பெரிய விஷயம். அதை விளங்கணும், அடுத்த அதில் செயல்படணும், அதில் வெற்றி பெறணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இப்போ அந்த பாதையில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நமக்கான நாம மட்டும் நல்லா இருக்கணும் அந்த இது இல்லை. நாம் வெற்றி பெற்றால் நாம வெற்றி பெறல, முழு உலகமும் வெற்றி பெற்றுச்சு, மனித சமுதாயமே வெற்றி பெற்றுச்சு, மனித இனமே வெற்றி பெற்றுச்சு. எல்லோரும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ் தஆலா விரைவுபடுத்துவானாக. அதற்கான வழி என்ன? அதுதான்
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வேற வழி இல்லை. அது எப்படி அதுல இருக்குது? ஏதோ வாய் வார்த்தையாக சொல்லிட்டு முடித்து கொண்டால் அதுல ஒண்ணுமே இல்லை. பேருக்கு நான் முஸ்லீம்னு பேரு வரணும், அதுக்காக சொன்னேன். அது ஒன்றும் பிரயோஜனம். அதை சொல்லாட்டியும் முஸ்லீம்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சொன்னால் எல்லாரும் முஸ்லீம்னு ஏற்றுக்கணும். அவங்க முஸ்லீம்னு பேர் கிடைக்கும். அதை சொல்லிட்டா அந்த பேருக்காக சொல்லி அதை ஓரம் கட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதில் உண்மையில் என்ன இருக்கிறது? அந்த களிமா விடுதலை வாங்கி கொடுக்கறது தான் வந்துருக்கு. எல்லா பிரச்சனைகளிலும் அதெல்லாம் நடக்கிற காரியமா? இவ்வளவு தூரம் இது சரி, இது நடக்கிறது, இதுவே நடக்க மாட்டேங்குது, அது நடக்குமா அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. அதுதான் நடக்கணும். அது நடக்காமல் வேற எது நடந்தும் இது போனால் இன்னொன்று வரும். சுதந்திரமாயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஜெயிலில் போட்டதுனால தானே எல்லா பிரச்சனையும். சரி, இது போச்சுன்னா வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து போட்டோன்னா என்ன பண்ண முடியும்? அப்படிதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை, பிஜேபி அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் அப்படியே குதிக்கிறது. உடனே அவன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அப்புறம் சைலண்டாக இன்னொன்று தூக்கி போடுவான். அப்புறம் அவன் குதிக்கிறது, திரும்ப அப்படியே சைலண்ட் ஆவான், திரும்ப இன்னொன்று போடுவான். சரி, அவன் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இல்லை. இப்போ இதுக்கான வழி இதில் தான் இருக்குது, களிமால தான் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப லேசான விஷயம்தான். ஆனா அது தெரியல. அது என்னன்னு அதுல இன்னைக்கு யாரும் எந்த உலமா, ஜமாத் உலமாவா இருக்கட்டும், எந்த உலமா, எந்த உமரா, யாரும் எந்த ஆஜியார், எந்த தலைவர், யாருக்கும் எந்த இது களிமான்னு யாராவது பேசுறாங்களா? களிமாவை சரி செய்யணும். இது எந்த தலைவராக பேசுகிறான், எந்த கட்சி தலைவராக, முஸ்லீம் கட்சிக்கார ரோட்டில் நின்று கத்துறதுக்கு தெரியுது, கூட்டம் போட தெரியுது, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தெரியுது. அந்த களிமா எப்படி இருக்கணும் அதை யாரும் பேசுகிறதும் இல்லை. அதை பேசுனா அதெல்லாம் இந்த காலத்தில் அதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் எதுக்கு? தரீகத்தில் உள்ளவங்களே மறைச்சு வைக்கணும். எவ்வளோ காலம் மறைச்சு என்ன எது மறைச்சு மறைச்சு என்ன செய்யணும்? எல்லா முசீபத்தும் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இவங்க தரீகத்தை மட்டும் மறைச்சி வச்சு என்ன சாதிச்சிங்க? இதுவரைக்கும் என்ன சாதிச்சிங்க? இப்போ விளங்குதுங்களா? என்னன்னா மனிதர்களுக்கு சந்தோஷமான, நிம்மதியான, எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீங்க கேட்ட அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன்றான் அல்லாஹ். நீங்கள் கேட்ட அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். வானங்கள் பூமி அனைத்தையும் உங்களுக்கு நான் வசப்படுத்தி கொடுத்து விட்டேன். சூரியனை வசப்படுத்தி கொடுத்துருக்கிறேன்றான்ல, இரவு பகலை வசப்படுத்தி கொடுத்துருக்கிறேன்றான். என்ன வசதி? எதுவும் நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு மனுஷன் சொல்றான். எல்லாம் சொல்றான் எல்லாம் உனக்காக படைத்திருக்கிறேன்னு நல்லா சொல்றான். மனுஷன் சொல்றான் என் கையில் என்ன ஒண்ணுமே இல்லையே. இப்போ உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. யாருக்கு இருக்கு? ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லோருக்கும் இருக்கிறது. யாரும் எந்த மனிதர்களும் என்ன கிடையாது, சும்மா கிடையாது. பெரிய ஆற்றல் சக்தி பெற்றவர்கள். நமக்கு இந்த காசு பணம்லாம் ஒண்ணுமே இல்லை, வெறும் குப்பை. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த சொத்து செல்வம் அது நாம நினைத்தால் இறைவன் கொடுத்ததை நமக்கு உண்மையாக பயன்படுத்த தெரிந்தால் நாம என்ன சொல்றோமோ அது நடக்கும். கல்லை பார்த்து தங்கமாயிருன்னா தங்கமாயிரும். அப்படிப்பட்டவங்களுக்கு காசு பணம் வேணுமா? பட்டா பத்திரம்லாம் வேணுமா? என்ன வேணும்? என்ன வேணும்? அதுக்கு பிறகு அவங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? என்ன வேண்டுமானாலும் அவங்களால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும் போது
அடுத்தவர்களுடைய அனுமதி தேவை இருக்குதா? கவர்மெண்ட்டில் போயிட்டு கொடுங்க, எனக்கு எனக்கு என்ஆர்சி போட்டுறாதீங்க, ஏபிஆர் போட்டுறாதீங்க, எங்களுக்கு குடியுரிமையை பறிச்சிடாதீங்க. நீ என்ன குடியுரிமை கொடுக்குறது? எனக்கு நீ என்ன குடியுரிமை கொடுக்குறது? அப்போ அப்படிப்பட்ட நிலை ஒவ்வொரு மனிதரும் அடைஞ்சிட்டு, அதுதானே சுதந்திரம். சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டம் சுதந்திரம். என்ன சுதந்திரம்? ஒரு சுதந்திரமும் கிடைக்கல இது வரைக்கும். இன்னும் நல்லா சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்குது. என்ன ஆகலை? இங்கிலீஷ்காரன் போயிட்டான்னா பெரிய கொள்ளைக்காரன் வந்துட்டான். வெள்ளைக்காரன் போயிட்டான், இப்போ யார் வந்திருக்கிறா? வெள்ளைக்காரன்ட்டு தப்பிச்சு கொள்ளைக்காரன்ட்டு மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. வெள்ளைக்காரனே பரவாயில்லன்ற மாதிரி தான் இன்றைக்கி எப்படி இருக்குது ஆட்சிகள்லாம். அப்போ இது ஒன்றும் சுதந்திரமே இல்லை. உண்மையான சுதந்திரம் என்ன? நம்முடைய இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றல், அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை விளங்கி பயன்படுத்தக்கூடிய அறிவும் ஞானமும் தெளிவும் ஆற்றலும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுதான் சுதந்திரம். அன்னைக்கு தான் நம்ம என்ன ஆயிட்டோம்? சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். அது வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது? நமக்கு சுதந்திரம் இல்லை. அப்போ அந்த சுதந்திரத்தை நமக்கு தரக்கூடியது இதுதான் களிமான். சொல்லி சொல்லி நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. எப்பா சுதந்திரம்னு ஒன்று இருக்குது, மறந்துட்டேன் அப்படியா? எனக்கு இல்லைங்க, எனக்கு இந்த பிரச்சனை சரியானா போதுங்க, இது வெளியே போனால் போதுங்க, இது இந்த நாத்தம் போனால் போதுங்க. மனசை ஈர்க்க மாட்டேங்குது. காசு பண்ணணுன்னா அப்படியே அடிச்சுக்குது. இப்படி பிடிச்சிருவோம், அள்ளிடுவோம். துனியா, இந்த வீடு வாசல் காரு பங்களா இதெல்லாம் சொன்னோன்னு அப்படியே மனசு அப்படியே ஈர்க்குது, அப்படியே பிடிச்சி இழுக்குது. சொர்க்கம், அல்லாஹ், ரசூலு, ஒன்றும் சுதந்திரம். சுதந்திரத்தை வச்சு என்னங்க பண்ணுறது? அதுதான் நமக்கு பிரச்சனை. என்றைக்கு நாம் வேணும்னு நினைக்கிறோமோ, எனக்கு இதுதான் வேண்டும், இது எனக்கு முடியும், இதை என்னால் அடைய முடியும், இதுதான் எனக்கு வேணும், என்னால் அடைய முடியும், நான் அடைவேன் அப்படின்னு நம்ம என்றைக்கு என்ன செய்கிறோம்? முன்னால் ஒரு காலை எடுத்து வைக்கிறோமோ நாம் அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா விளக்கி தருவாங்க. இது விளங்குறதுக்கு யாருக்கும் விளங்கவும் செய்யாது. இதை போய் சொன்னால் அவங்க வர்றது இல்லாமல் நம்மளையும் பிடிச்சி ஏன்பா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நாள் உழைச்சோமா, 4 காசு பார்த்தோமா, பொன்னாடி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்தோமான்னு இல்லாமல் இந்த வேண்டாத வேலை எதுக்கு உங்களுக்கு? இப்படி தான் உலகம் சொல்லும். உலகம் சொல்கிறத கேட்டால் யாரும் உலகத்தில் முன்னேறவே முடியாது. ஒரு ஒரு சம்பவம் ஒன்று போட்டிருந்தோமா இல்லையா? பாடம் நடக்கும்போது தூங்கிட்டார். கணக்கு பாடம் நடக்கும்போது கிளாஸில் தூங்கிட்டார். எழுந்து பார்த்தா போர்டில் 2 கணக்கு எழுதிருக்குது. இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு? இந்த கணக்கு செஞ்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டார். நினச்சிக்கிட்டு அந்த கணக்கு 2 எழுதிட்டு போயிட்டு அதான் ஒன்றும் புரியல. எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிட்டார்? ஒரு கணக்குக்கு விடை எழுதிட்டார். அங்கங்கே ஆராய்ச்சி பண்ணி பல புத்தகங்களை படித்து விடை எழுதிட்டார். விடை எழுதிட்டு திரும்ப காலேஜுக்கு வந்தால் சரி ப்ரொஃபஸர் கேட்பார், நம்ம என்ன செய்யலாம்? அவர் 2 எழுத சொல்லியிருந்தார், 1 தான் எழுதியிருக்கிறோம், 1 எழுதலைன்னு திட்ட போகிறாரு, என்னன்னு தெரியல. சரி கேட்காம இருந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம் அப்படின்னு இருந்தால் கேட்கவே இல்லை. அப்புறமா என்ன செய்கிறாரு? சரி என்ன கேட்கவே இல்லை, சரி நம்மளா போய் சொல்லுவோம், வேறு அன்றைக்கி 2 கணக்கு எழுதி போட்டிருந்தீங்களே, 1 தான் நான் எழுதினேன், இன்னொன்று என்னால் எழுத முடியல, அப்புறமா நான் எழுதிட்டு வரேன். என்னது
அந்த கணக்கு நீங்கள் வந்து பதில் எழுதிட்டியா? அந்த கணக்கு நான் எதுக்கு எழுதிட்டு போட்டிருந்தேன்னா, இந்த 2 கணக்குக்கும் உலகத்தில் எந்த கணித விஞ்ஞானிகளாலும் விடை கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு கணக்கு இந்த 2 கணக்கு அப்படின்னு எழுதி போட்டிருந்தேன். அதுக்கு நீ விடை கண்டுபிடிச்சிட்ட. வேற அந்த காலேஜில் படித்த எந்த மாணவர்களும் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, பெரிய பெரிய கணித விஞ்ஞானிகள்னாலே கண்டுபிடிக்கல முடியல, நம்மனாலே முடிய போகுது அப்படின்னு யாராவது ஏதாவது யோசிச்சிருப்பாங்களா? ஓ ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கணக்கு போல, இதெல்லாம் யாருனாலும் தெரியாது அப்படின்னு மற்றவங்களாம் போயிட்டாங்க. இவர் தூங்கிட்டார். அதனால திடீர்னு எழுந்து பார்த்தா என்னமோ செஞ்சுட்டு வர சொல்லியிருக்கிறாரா என்னன்னு தெரியலையே, சரி நம்ம எப்படினாச்சும் பார்த்து செஞ்சிருவோம்னு இவர் செஞ்சது என்ன செஞ்சிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. யார் இவர்? மாணவர், படிக்கிற மாணவர், இன்னும் கணித படிப்பு முடிக்கல. கணித படிப்பு முடிச்சு கணித மேதைகளுக்கே தெரியாதத யார் கண்டுபிடிச்சிட்டா? மாணவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்? அவருடைய ஊக்கம். நான் எப்படினாச்சும் கண்டுபிடிச்சிடணுன்ற அந்த ஊக்கம் என்ன ஆயிடுச்சு, அவரை கண்டுபிடிக்க வச்சிருச்சு. மற்றவங்க கண்டுபிடிக்கல. ஏன்? அவங்கனாலேயே முடியல, நம்மளால முடியுமா? இப்போ அப்படித்தான் என்னது, பெரிய பெரிய சேகுமார்கள்னாலேயே முடியல, நம்மளால முடியுமா? அப்படின்னா நம்ம தூங்கிட்டோம், நமக்கு தெரியல, இதெல்லாம் பயங்கரமானதுன்னு தெரியல. இதில் சின்ன எப்படினாச்சும் விடையை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு என்னமோ உருண்டு பிறண்டு என்ன செஞ்சிட்டான், அல்லாவுடைய கிருபையில் விடையை கண்டுபிடிச்சிட்டான். அல்லாஹ் அதை பூர்த்தி ஆகி தருவாரா? இப்போ என்ன நம்முடைய தேவை என்ன? நம்முடைய தேவைன்னா ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறோம், ஏன் தேவை என்னன்னு தான் நினைக்கிறோம். நம்முடைய தேவை என்னன்னா, என் வீட்டுக்கு என்ன தேவை, இப்போ எனக்கு என்ன இப்போ பிரச்சனை, எனக்கு இப்போ அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்போ இந்த பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இதாகி எனக்கு ஒரு நல்ல வீடு, ஒரு காரு, பங்களா, ஒரு இது, நான் ஒன்று செட்டில் ஆகிட்டா போதும். யாரும் என்ன நினைக்கிறது இல்லை, எல்லா மக்களும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவை, இந்த நாடே நான் மட்டும் நல்லா இருக்கிறது இல்லை, இந்த நாட்டில் எல்லோரும் வீடு வாசலோடு இருக்கணும், எல்லோரும் காரு பங்களாவோடு இருக்கணும், எல்லோரும் செல்வ செழிப்பாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? அது அது யாரையும் யோசிக்கிறாங்களா? அது யாரையும் யோசிக்கிறது இல்லை. என் வீடு, என் பிரச்சனை, என் பிரச்சனையே என்னால் சமாளிக்க முடியும், ஊர் பிரச்சனையை போய் நான் என்னத்தை பார்க்கறது? எங்க ஊர் பிரச்சனை சரியானால் உங்க பிரச்சனை சரியா போயிடும். ஊரே நல்லா இருக்குதுன்னா நாம மட்டும் கஷ்டப்படுவோமா? அப்ப நம்முடைய தேவை என்ன? சுருக்கமாக சொன்னால் எல்லோரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், எல்லாம் பெற்று வளமாக நலமாக இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? எல்லோரும் நல்லா இருக்கணும்னா என்ன தேவை? நான் நல்லா இருக்கணும், என் பிரச்சனை சரியாகணும்னா காசு பணம் தேவைன்னு சொல்லலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னா நாம் ஏன் கஷ்டப்படுறோம்? ஏழை வீட்டில் பிறந்துட்டாங்க, கோடீஸ்வரன் வீட்டில் அம்பானிக்கு பிள்ளைய பிறந்திருந்தா நானும் அம்பானி ஆகிருப்பேன். அப்பங்கார அப்பா பேர் என்ன, முகேஷ் அம்பானியா? திருபாய் அம்பானி. மகன் பேர் முகேஷ் அம்பானி, இன்னொருத்தன் அனில் அம்பானி. அனில் அம்பானி போயிட்டானோ, ஓஞ்சிட்டான், இருக்கிறான், ஆனால் பிஸ்னஸ் இல்லை. அப்போ முகேஷ் அம்பானி இப்போ இவ்வளோ பெரிய அம்பானியாக இருக்கிறான்னா, அம்பானி வீட்டில் பிறந்தான் அம்பானி ஆகிட்டான். ஆமன் வீட்டில் பிறந்தான் ஜாலியாக இருந்தது. இப்படி போய் இங்கே போய் பிறந்துட்டு அல்லா, ராஜா வீட்டில் பிறந்தா ராஜாவாயிடலாம். அப்படி அது உண்மையா இல்லையா? அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கிறோம், பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். ராஜா வீட்டில் பிறந்தா ராஜாவாயிடலாம், அல்லாஹ்வுடைய படைப்பாக பிறந்தால் ராஜாவாக முடியாதா? அல்லாஹ்வுடைய படைப்பு ராஜாவா இருக்கணுமா, பிச்சைக்காரனா இருக்கணுமா? யார் அல்லாஹ்? உலகத்துக்கு அதிபதி, பேரரசன், அவனுடைய படைப்பு. அது ஒரு பெரிய கம்பெனி, பென்ஸ் கம்பெனி, கார் தயாரிக்கும். அவன் காரு வந்து ஓட்டக்காராக இருக்குமா?
பெரிய கம்பெனிங்க. ஆனால் அவன் கார் வந்து ஓட்ட காரு. அப்படின்னா அது கம்பெனி பெரிய கம்பெனியா ஓட்ட கம்பெனியா? கம்பெனி பெரிய கம்பெனிங்க. ஆனால் அவன் தயாரிக்கிற பொருள் எல்லாம் ஓட்டங்க. அப்படி இருக்குதா? எல்லாம் பெரிய ஆளு தான். எல்லாம் வந்து பயங்கரமான ஆளு தான். கோடீஸ்வரன் தான். பெரிய கஜானாலாம் வச்சிருக்கிறான். ஆனால் அவன் படைப்பு எல்லாம் பிச்சைக்காரங்க. எப்படி அது விளங்குதுங்களா நான் சொல்றது? அப்போ அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ் கோடீஸ்வரன். அல்லாஹ்வுடைய படைப்பு கோடீஸ்வரன். அல்லாஹ் சர்வ சக்தி படைத்தவன், எல்லா ஆற்றலும் மிக்கவன். அவனுடைய படைப்பு உலகத்தை ஆளக்கூடிய அதிகாரம் படைத்தது. யாருக்கும் ஒரு உற்சாகம் வர மாட்டேங்குது. எல்லாம் தலை தொங்கி எல்லாம் கதை சொல்றீங்க. ஒன்றும் கையில் ஒன்றும் காணுமே. கையில் காசு வாயில் தோசை. சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு இருந்தா என்ன? பெரிய கம்பெனியுடைய தயாரிப்பு அது ஓட்டையும் வத்தலும் சொத்தலமாக இருக்குமா? இல்லை அது வந்து விலை உயர்ந்த தரமான சிறப்பானதாக இருக்குமா? அப்படி மட்டமாக இருந்தால் யாருக்கு கேவலம்? கம்பெனிக்கு தான் கேவலம். ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து காசு இருந்தால் கொடுக்க மாட்டான். என்கிட்ட காசு 10 கோடி ரூபா இருக்குது, நான் போய் ஒரு ஆள் போய் என்ன செய்ய ரோல்ஸ் ராய்ஸு வாங்கணும்னு போனால் காசு கொடுக்குறான்ல கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்க மாட்டான். அவருக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்குதா, மதிப்பான ஆளா, அப்படி பார்த்து தான் கார் விற்பானா. யாருக்கு தான் கார் கொடுப்பான்? காசு இருந்தாலும் கார் கொடுத்துட மாட்டான். யாருக்கு தான் கொடுப்பான்? நல்ல மதிப்பான ஆளுங்க. இவருக்கு கொடுத்தா நம்ம காருக்கும் மதிப்பு, காரை கொண்டு அவருக்கும் மதிப்பு. ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் தன்னுடைய தயாரிப்பில் பெருமைப்படுறானா இல்லையா? தயாரிப்பு அப்படி அப்படி இருக்கணும், பெருமையாக இருக்கணும், பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அல்லாஹ்வுடைய தயாரிப்பு மட்டும் அப்படியே வத்தலும் சொத்தலுமா இருக்குமா? வத்தலும் சொத்தமாக இல்லை. ஷைத்தான் அப்படி வழி கெடுத்து வைத்திருக்கிறான். ஷைத்தான் கெடுத்து 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 நீ ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, உன்ட்ட ஒன்றும் இல்லை, உன்ட்ட ஒன்றும் இல்லை. அல்லாஹ் இப்படி பிரித்து 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 நீ வெறும் அது செத்த பெண்ணுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். ஒன்றும் கிடையாது நீ. அப்ப இதை மாற்ற வேண்டுமானால் அல்லாஹ்வை கொண்டுதான் மாற்ற முடியும், ரசூலை கொண்டுதான் மாற்ற முடியும். நமக்கு இதை மாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் வரணும். இது எனக்கு வேணும், இதுதான் என்னுடைய அந்தஸ்து, இதுதான் என்னுடைய நிலை, இதுதான் என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்த மதிப்பு, அது விளங்கணும். அப்போ நாம முயற்சி செய்வோம், அது நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிறது தான் இழந்துட்டு இருக்கிறோம். இழந்துட்டதுன்னா நம்மளை விட்டு போயிடல, அது மறக்கடிக்கப்பட்டு போயிருச்சு. விளங்காததனால் விளங்காம போயிட்டோம். விளங்காதனால விளங்காம போயிட்டோம். விளங்கி விட்டால் நாம வெற்றி பெற்றவர்களாயிருவோம். இது ஒன்றும் என்ன நாம போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் பிடிக்கணும்னு தேவை ஏற்கனவே இருக்குது. எல்லாம் வந்து அதை பிடிச்சிடணும் இதை பிடிச்சிடணும். ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை, அவனை பிடிச்சிட்டு போய் பிச்சை எடுக்க விட்ட நிலைமை தான் நம்மளுடைய நிலைமை. அவன் கோடீஸ்வர பிள்ளை என்ன செஞ்சு பிச்சைக்கார கும்பல் கடத்திட்டு போயிருச்சு. கடத்திட்டு போயிட்டு என்ன செஞ்சிருச்சு? பிச்சை எடுக்க விட்டு வச்சு, பிச்சை எடுறா, பிச்சை எடுத்து கொடுத்தா தான் உனக்கு சாப்பாடு. அவனும் பிச்சை எடுக்கிறான், பிச்சை எடுத்தா தானே சாப்பாடு எனக்கு, இல்லாட்டி எனக்கு சோறு கிடைக்காதுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கிறான். அப்படித்தான் இன்னைக்கு எல்லாரும் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. துனியா 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 துனியா. காசு இல்லாட்டி என்னால் வாழ முடியாதுங்க, துனியா இல்லாட்டி அவ்வளோதாங்க. உண்மையில் அவனுடைய நிலைமை அப்படியா? கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு 100 வேலைக்காரங்களை வேலை வாங்கலாம். அப்படிப்பட்ட அந்தஸ்து உள்ளவன்
இன்னைக்கு எப்படி மாற்றப்பட்டு போயிட்டான்? பிச்சைக்காரனா மாற்றப்பட்டு போயிட்டான். அப்படித்தான் இன்றைக்கு மனித சமுதாயம் பிச்சை எடுக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மை நிலைமை அப்படி அல்ல. உண்மை நிலைமை மிக உயர்ந்த நிலைமை. மிக மிக கற்பனை கூட செஞ்சு பார்க்க அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைமை. ஆனா நம்ம பெருசா தெரியுது. கேட்கறது நல்லா தான் இருக்குது. நடக்குமா? தான் உண்மையா? மனது வைத்தால் நடக்கும். நாம ஹிம்மத் ஹிம்மத்துர் ரிஜால் தஹதிமுல் ஜிபால் சொல்லுவாங்க, அரபி பழமொழி, சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய. ஆண் சிங்கங்களுடைய உறுதி மலைகளையும் தகர்த்து விடும். பெரும் மலைகளையும் என்ன செஞ்சிடும்? தகர்த்து எரிஞ்சிரும். அந்த அளவு உறுதி, ஹிம்மத். நமக்கு அப்படியே மனசு எல்லாம் முடியுமா, நடக்குமா, அப்படி இதுதான் வேண்டும், இதுதான் நடத்தணும். நமக்கு நம்மோடு யார் இருக்கிறது? அல்லாஹ் இருக்கிறான். யார் இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இருவரும் யார்? இவர்கள்தான் உலகத்தின் ஆதி மூலங்கள், மாபெரும் சக்தி. அவங்களே என்னோட இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? என்னோடனா அவங்க தனியா நான் தனியா இல்லை, என்னோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து இருக்கிறார்கள், ஐக்கியமாக இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்களை வச்சுக்கிட்டு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? எது எது பின்னாடியோ போயிட்டு இருக்கிறேன். அதை பிடிக்கக்கூடிய வழிகள், அல்லாவை பிடிக்கக்கூடிய வழி, ரசூலை பிடிக்கக்கூடிய வழி, அல்லா ரசூலை விளங்கி காரியங்களை சாதிக்கக்கூடிய வழிகளை அல்லாஹ் நமக்கு காட்டிட்டான். அதை உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஹிம்மத்தோடு இதுதான் வேணும், இதை நாங்கள் என்ன செய்வோம்? நடத்தி காட்டுவோம். நமக்கு என்ன வேணும்? நான் நல்லா இருக்கணும், அதை விட்டுருங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னா உலகத்தில் எல்லா மக்களுக்கும் எப்போ நல்லது நடக்கும்? எல்லோரும் எப்போ நல்லா இருப்பாங்க? இறைவனை கொண்டு தான். யாரை கொண்டு தான்? வேற எதை கொண்டும். அப்போ அந்த இறைவன் ரசூலில் வெளியாகி இருக்கிறார். இறைவன் எல்லா படைப்புகளிலும் ரசூலை கொண்டு அல்லாஹ் வெளியாகி இருக்கிறான். அப்படி அல்லாஹ் தன்னுடைய எல்லா சக்திகளையும் கொண்டு ஒரு படைப்பில் அல்லாஹ் வெளியாகி எல்லா மக்களுக்கும் கேட்டதையெல்லாம் செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ் ஆட்சி பொறுப்பில் அரசனாக அல்லாஹ் வந்து விட்டார். இந்த உலகத்தில் யாருக்கும் என்ன இல்லை, எது வேணுமோ அல்லாஹ் போய் கேடு. அல்லாஹ் வெளியாகி வர வேண்டும் ஒரு படைப்பில் ரசூலை கொண்டு. இப்போ அல்லாஹ் வெளியாகி வந்துட்டா என்ன ஆயிடுச்சு? உலகத்தில் எல்லோருடைய பிரச்சனைகளும் சரியாயிரும். இப்போ அல்லாஹ் வந்தும் என்ன செய்ய போறான்? எல்லா மக்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து எல்லா மக்களையும் சுதந்திரமானலாம் ஆகட்டும். நாம என்ன எதிர்பார்க்கணும்? அல்லாஹ் வரணும். அல்லாஹ் வந்துட்டான். அல்லாஹ் ரசூலும் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஆனால் ரசூல் என்ன தேவை? ஏற்கனவே தேவையே தெரியல. தேவை தெரிந்தால்தான் தேவையை கொண்டு அல்லாஹ் லுஹூர் ஆகுவான். இப்ப தேவை இப்ப தெரிய வருது. அப்ப ரசூல் இன்னும் வளர்ச்சி அடைகிறாங்க. தேவைகள் வளர்ச்சி அடையுதுன்னா யார் வளர்ச்சி அடைகிறார்? ரசூல் வளர்ச்சி அடைகிறார்கள். இப்ப என்ன தேவை? இது வரைக்கும் இருந்தது போதாது. இன்னும் அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை கொண்டு வெளியாக வேண்டும். இன்னும் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். எல்லா சக்திகளையும்
கொண்ட இறைவனாக வெளியாக வேண்டும். அப்படி படைப்பு தான். ஆனால் படைப்பில் லுஹூர் ஆகுவது யார்? அல்லாஹ். யாரை கொண்டு லுஹூர் ஆகிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு அல்லாஹ். இப்போ ரசூல் என்றால் இல்லை, இல்லைன்னா வேணும். வேணும்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தமா, இருக்குன்னு அர்த்தமா? இது வேணுங்க அப்படின்னா அது இல்லைன்னு. அப்போ அது வேண்டும் வேண்டும், இது வேணும் இது வேணும். அதுதானே டெக்னாலஜி வளருதுன்னா, எப்படி டெக்னாலஜி வளருது? இது இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் இந்த ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும், இந்த ஆப்ஷன். அப்படி ஒவ்வொரு ஆப்ஷனாக சேர்ந்து 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 டெக்னாலஜி வளருது. அப்படி ஒவ்வொரு தேவைகள் உயர உயர ரசூல் வளர்கிறார்கள். ரசூல் வளர வளர அல்லாஹ் வளர்கிறார். அத்தனை விலைக்கு தருவாங்க. அப்போ ரசூல் வந்தாச்சு, ரசூல் என்ன ஆயிடுச்சு? வந்தாச்சு. அல்லாஹ் லுஹூர் ஆகணும். ரசூல் வந்துட்டு அல்லாஹ்வுடைய லுஹூர் தாமதிக்காது. ரசூல் நமக்கு தெளிவாக வேண்டும். சொல்றது புரியுதுங்களா? அல்லாஹ் தஆலா மனிதர்களாக வெளியாக இருக்கிறான், எல்லா படைப்புகளாக வெளியாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சர்வ சக்தி படைத்த ஒரு அரசனாக, உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு அரசனாக. எப்படிப்பட்ட அரசன்? அந்த அரசனுக்கு எல்லா சக்தியும் இருக்கு, என்ன வேணா செய்ய முடியும். அப்படிப்பட்ட அரசனாக அவன் உலகத்தை என்ன செய்யணும்? ஆட்சி செய்யணும். எல்லா மக்களும் அந்த அரசனின் அல்லாஹ்வை பார்ப்பாங்க, ரசூலை பார்ப்பார்கள். நாமளே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. அது வெளிப்படையாக இப்போ பார்க்குறோம். அல்லா தான் இருக்கிறான், அல்லா தான் இருக்கிறான்னா அது மாதிரி ஒன்றும் தெரியலையே, அந்த மனுஷன் மாதிரி தானேங்க இருக்குது. அந்த ஆற்றல் வந்துருச்சுன்னா அப்போ யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஆமாங்க அல்லா மாதிரி சொல்ல வேண்டியது இல்லை, அல்லா தான் இருக்கிறான்னு சொல்ல வேண்டியது இல்லை. பார்த்தாலே விளங்கிப்பாங்க அல்லா தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக, நம்முடைய சுலூக்கை பரிபூர்ணமாக ஆக்குவானாக, அவனை முழுமையாக அடைந்து முழு உலகத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய நல்ல பாக்கியங்களை வழங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.